என்றும் துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். நம்பினோரை காக்கும் தேவா, துதியே துதியே துதித்திடுவேன். அம்புவியாவும் படைத்தீரே, அம்பு வாக்காலே எம்பரையெல்லாம் நீந்தீரே, எம்பரையெல்லாம் நீந்தீரே. நம்பினோர் குந்தன் தயவாளே, ஸ்தோத்திரம் துதி பாத்திரா, உமை என்றும் என்றும் துதித்திடுவேன். ஆமென். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பலத்த கரத்தில் இந்த ஆராதனை ஒப்புக்கொள். நீர்தாமே எல்லாவற்றையும் படைத்து உண்டாக்கி உருவாக்கின தேவனம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே காத்து எங்களை கருத்தாய் விசாரிக்கிறவர், எங்களை வலுவாதபடி பாதுகாக்கிற உமக்கு நன்றி சொல். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீரப்பா. நீர் எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த அந்த மகிமையின் தேவனாகி உமக்கு நன்றி சொல். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று தேவநாம மகிமைப்படும்படியாக வேதத்திலிருந்து சங்கீத புத்தகத்தை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எண்பதாம் சங்கீதத்தை நாம் நின்ற வண்ணமாக மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 80. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையில் போல் நடத்துகிறவரே, செவிகொடும் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகும், மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வார், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசம் எங்கும் படர்ந்தது. அது தன் கொடியை சமுத்திரமட்டாகும், தன் கிளையை நதிமட்டமாகவும் படரவிட்டது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்த்து போடுகிறது. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையும் கடாட்சி தருளும். உமது கரம் உமது வலது வருஷத்தின் புருஷன் மேலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷகுமாரன் மீதிலும் இருப்பதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு உமது முகத்தை எங்களுக்கு பிரகாசி, அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென்.
வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுப்பாராக. இந்த நேரத்திலும் நாம் நின்ற வண்ணமாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசித்து தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்தியாக நாம் தியானிக்கலாம். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், புலம்பல் 3:27, பழைய ஏற்பாட்டிலே 955வது பக்கம், புலம்பல் 3:27. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிற மனுஷனுக்கு நல்லது, அவரே அதை தன்மேல் வைத்தான் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன் என்பதே. நாம் நின்ற வண்ணமாய் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வாசித்த நம்முடைய சத்திய வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் எவ்வளவாய் உம்முடைய ஜனத்தை நேசித்து உம்முடைய ஜனங்களுக்கு நீர் நன்மைகளை செய்து இன்றைக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசிக்கொண்டு உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆலோசனைகளை, ஆறுதல்களை, சமாதானத்தை, ஆட்சி தேற்றி சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிற உமக்கு நன்றி செலுத்து. இந்த நேரத்திலே வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் தாமே பேசும். வாசித்த வார்த்தைகளிலே உள்ள மகத்தான காரியங்கள், மகிமையான காரியங்கள், அதிலே சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்பு, அதிலே காணப்படுகிற காரியத்தை குறித்து நாங்கள் எங்கள் ஜீவியத்தையும் எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் நாங்கள் அதை பொருத்தி பார்த்து, இப்போ இன்றைக்கு நாங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் நாங்கள் எப்படி அந்த காரியத்தை அணுகுகிறோம், அந்த காரியத்திற்கு நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்கிறோம், எப்படி நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம், எப்படி அதை நாங்கள் செய்ய வேண்டும், அது எங்களுக்கு என்ன நன்மைகளை தருகிறது, அது எங்களுக்கு என்ன தீமைகளை கொடுக்கிறது என்று இப்படி எல்லாவற்றையும் அந்த வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பொருத்தி பார்க்கிற அந்த ஞானத்தை, அந்த புத்தியை, அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை எங்களுக்கு தார். தயவு பாராட்டும் உடைய வார்த்தையின் மூலமாய் நீர்தாமே எங்களுக்கு வெளிப்பட்டு அதிலே வருகிற சகல காரியங்களையும் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள தேவ கிருபையை தர வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். நீங்கள் உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களுக்கு மீண்டும் வாழ்த்து சொல்லுகிறேன். ஆண்டவர் தாம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த நாளிலும் கூட சத்திய வார்த்தைகளை வாசிக்கவும் அதை தியானிக்க தேவன் நமக்கு பெரிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த பூமியிலே எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மதங்கள் என்று சொல்லியும் வழிகள் என்று சொல்லியும், அல்லது ஆலோசனை கொடுக்கிறவர்கள், அல்லது உங்களுக்கு நன்மைகளை தருகிறோம், அல்லது இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள் என்று இன்னைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இது கடைசி காலமாக இருப்பதால் இன்னும் அநேகர் இன்னும் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய நாம் நினைக்கவே முடியாத பெரிய செய்கைகளை செய்து அவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதை இன்னும் நாம கண்ணார காணப்போகிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட கொடிய காலம், அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காலம், அப்படி ஏமாற்றுகிற காலம், அல்லது நம்மை இன்னும் அடிமைப்படுத்தி இன்னும் இதைவிட நம்மை நெருக்குகிற ஒரு காலம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் அதை குறித்து அறியாதபடி, அது என்ன என்றே யோசிக்காதபடி அந்த அழிவின் வழியிலே இன்றைக்கு தங்களை அது ஒரு பெருமையாக அல்லது அது ஒரு பெரிய காரியமாக நினைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து, இந்த வேதத்தை கொடுத்து, இதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது என்றால் அவருடைய வார்த்தையில தான் வருகிறது. அந்த வார்த்தை தேவன். ஆமென். ஆதியிலே ஆதியிலே ஆதியில் ஆதியிலே
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனுக்குள் இருந்தது. அப்ப அந்த தேவன் தான் மாம்சமானார், அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார், அவர்தான் நமக்காக மரித்தார், இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். அவர்தான் பரிசுத்தாவியானவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்தாவியானவர் இந்த வேதத்தை நமக்கு புரிந்து கொள்ள, அதிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை நமக்கு விளக்கி கொடுக்கிறார். அதைத்தான் அங்கே இப்போ வாசித்த இதே புலம்பல் 3:22 சொல்லுது, நாம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது, அழிந்து போகாது இருக்கிறது. யாருடைய கிருபையாமா? கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு தேவனுடைய இரக்கம், அதற்கு முடிவே இல்லை. நோ எண்ட்லெஸ், நோ எண்ட். இந்த உலகம் அல்ல, இன்னும் எத்தனை கோடி எத்தனை லட்சக்கணக்கான வருடங்களானாலும் அவருடைய இரக்கம் அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம இருக்குமோ இல்லையாங்கிறது தேவக்கரத்துல தான் இருக்கு. அப்ப நம்ம அவரோடு கூட அத்தனை ஆண்டுகளும் இருக்க வேண்டுமானால் 25ஆம் வசனத்தின்படி நீங்க ஜீவித்தாத்தான். 25ஆம் வசனம் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? தமக்கு, தம்மை இல்ல, தமக்குன்னு என்னது? அவருக்கு, அந்த தேவனுக்கு, தமக்கு தமக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்கு நீங்க காத்திருந்து அவரை தேடி உங்களுடைய ஆத்துமாவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தருடைய ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருத்தல் நல்லது. ஒரு மனிதன் இந்த பூமியிலே தேவனுக்கென்று காத்திருந்து தேவனை தேடி தன்னுடைய ஆத்துமாவை முழுவதுமாய் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து தேவ கரத்திலே தங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற பொழுது, நீங்க இன்னைக்கு அர்ப்பணிப்பு இல்லாமல் எதுவுமே நடப்பாது. டெடிகேஷன். இன்னைக்கு பள்ளியில படிக்கிற பசங்களை எல்லா வாத்தியாரும் சொல்லுவாங்க, டேய் கவனமா கேளு, நான் சொல்றதை புரிஞ்சுக்க, உன்னை முதல்ல நீ என்ன செய், டெடிகேட் பண்ணு, அந்த பாடத்தை பள்ளிக்காக உன்னுடைய ஜீவியத்தை முதல்ல நான் படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா பாஸ் ஆகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஒரு உத்தியோகத்துக்கு வரணும், என்னுடைய குடும்பத்தை எடுத்து காப்பாற்ற வேண்டும், என்னுடைய எதிர்காலத்தை நான் இந்த வயதிலிருந்தே தீர்மானிக்க வேண்டும் என்று சிறு வயது முதலே பள்ளிக்கு போகிற இடத்துல வாத்தியார்கள் சொல்லி கொடுப்பாங்க. அதை எந்த மாணவன் புரிந்து அந்த மாணவன் அதை அறிந்து கொண்டு அதற்காக தன்னை முழுவதுமாக டெடிகேட் செய்கிறானோ அந்த மாணவன் தான் டாப் ரேஞ்சில் வருவான். நம்ம கண்ணார கண்டிருக்கிறோம். கோடிக்கணக்கான பேர் அதற்காக சாட்சியா இருக்கிறாங்க இன்றைக்கும். ஆனா நம்ம ஜீவியத்துல தேவன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். இது உலக பிரகாரமான ஆலோசனை. அது உலகத்துல நீங்க படிக்கிற இடத்துல போற இடத்துல உங்களுக்காக ஒரு நல்ல வாத்தியார், படிக்கிற இடத்துல உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற வாத்தியார், டீச்சர்கள் உங்களுக்கு இப்படி செய் அப்படி செய் என்று ஆலோசனை கொடுப்பாங்க. அதை நீங்க கரெக்டா புரிஞ்சு அதை சரியாய் உள்வாங்கி கொண்டா உங்களுக்கு நல்லது கிடைக்கும். சபைகளிலே தேவன் நமக்கு ஒரு நல்ல போதகரை, நல்ல மேய்ப்பரை கொடுத்து அவர் மூலமாக தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை நீங்க கேட்டால் அதன்படி நீங்க நடக்கிறப்ப, அதன்படி உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிறப்போ, பாஸ்டருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்லை, தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இப்ப நீங்க படிக்கிற இடத்துல வாத்தியாருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கல, உங்கள் ஜீவியத்தை படிப்புக்காக நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. அதை போல தேவனுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய எதிர்காலம் ஒரு நல்ல சமாதானத்தோடு நீங்க நித்திரை செய்ய முடியும். இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை மாணவர்கள் பாருங்க, சின்ன வயசுல படிக்கவே மாட்டாங்க, குறும்பு, புடிவாதம், முரட்டாட்டம், யார் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டாங்க.
நாளாக நாளாக அவன் படிப்பும் போய் வீட்டிலேயும் அடங்காதவன், ரோட்டிலேயும் அடங்காதவன் கடைசியில் எங்க கிடப்பான்? சிறைச்சாலையில ஒரு அடிமையாக, ஒரு கைதியாக, ஒரு கேவலமான ஒரு திருடனாகவோ கொள்ளைக்காரனாகவோ அல்லது கொடுமை செய்கிறவனாகவோ அல்லது ஒரு கொலைகாரனாகவோ பொய் சாட்சி சொல்லுகிறவனாகவோ அல்லது தூக்கு மேடையில அல்லது சுட்டுக் கொள்ளுகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை போய்விடுகிறத நம்ம இன்னைக்கு எத்தனையோ பேரை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேக வாலிபர்களை நீங்க இன்னைக்கு பார்க்கலாம், பேப்பர்ல டெய்லியும் பார்க்கலாம். எல்லாமே 18 வயசு, 20 வயசு, 22 வயசு பசங்க இன்னைக்கு என்ன ஆயிடுறாங்க? அவ்வளவு அக்கிரமங்கள், அநியாயங்கள். என்ன காரணம்? வாத்தியாருக்கு அடங்கிறது இல்லை, வீட்டுக்கு அடங்கிறது இல்லை. வாலிபர்கள் இன்றைக்கு நீங்க அவங்க செய்கிற காரியங்கள் எல்லாம் அவ்வளவு அருவருப்பான காரியங்களாக இருக்கிறது. இங்க ஏன் நான் இதைய சொல்லுகிறேன்? பள்ளிக்கூடத்துக்கும் வாத்தியார்களுக்கும் அந்த மாணவனுக்கு என்ன சம்பந்தம்? நம்ம சபைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா, அதைத்தான் இப்ப நம்ம வாசித்தோம். 27ஆம் வசனம் தான் நம்மளுடைய செய்தியின் தலைப்பு. என்னது? வாசிங்க. அது இளம் பிராயம். அதை ஆங்கிலத்துல வாசிக்கலாம். வாசிப்போம் ஆங்கிலத்துல. சீக்கிரம் வாசிக்கலாம். It's good for a man that he bear the yoke in his youth. யூத்னா என்னது? இளம் பிராயம், வாலிப வயது. அதைத்தான் சொன்ன. நீங்க சிறு வயதுல அந்த பிள்ளைகள் சரியாக அடங்கி நடக்கவில்லை என்றால், குடும்பத்துக்கு, தாய் தகப்பனுக்கு, பள்ளியில படிக்கிற இடத்துல அந்த மாணவன் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவனுக்கு ஒரு ட்ரைனிங் பீரியடு. அடுத்தது 10ஆம் கிளாஸ் முடிஞ்சோன்னா அவன் இளைஞன் ஆயிடுறான். அவனுக்கு 15 வயது 16 வயதுன்னா ஒரு இளைஞன் ஆயிடுறான். பிள்ளைகளா இருந்ததுன்னா அங்க அவர்கள் மெச்சூர் ஆகி அவர்கள் திருமண பருவம் அடைஞ்சிருவாங்க. அதுக்கு பிறகு நீங்க கண்ட்ரோலே பண்ண முடியாது அவங்க 2 பேர்த்த. ஏன்னா அரசாங்கம் என்ன செஞ்சிருது? 18 வயசு 21 வயசுக்கு மேல அவங்களுக்கு ஃபுல் லிபரல் கொடுத்துருது. அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை யாரும் தடையிட முடியாது. தாய் தகப்பனோ கோர்ட்டோ அரசாங்க சட்டத்திட்டமோ அவங்களை தடை செய்ய முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது? தனி மனித உரிமை இருக்கு. நான் சொல்றது கேக்குதா? இல்ல ஆஃப் பண்ணிடலாமா? யாருமே பேசாம இருந்தீங்கன்னா நான் கமனு அமைதியா நின்றுவேன். நான் ஒண்ணு ஆமேன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா தான் நீங்க புரியுது. இல்லைன்னா நான் ஏதோ செவிடங்கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி ஆகும். அல்லது நான் பாட்டுக்கு ஏதோ கத்திட்டு இருக்கிறேன், ஐயா கத்துட்டு நான் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறேன்னு உங்க உள் மனசை தூங்க வச்சுட்டு இருக்காதீங்க. நான் பைபிள் வசனம் வாசிக்க சொன்னா வாசிச்சு ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஒரு உற்சாகமுள்ள ஆவி. அதான் தேவனை நீங்க ஆராதிக்கிற, தேவனை கனப்படுத்துகிறது. ஒரு சில சபையில எல்லாம் போய் பாருங்க, வார்த்தைக்கு வார்த்தை ஆமேன் அல்லேலூயா சொல்லி அங்க தேவனை உற்சாகமா கனப்படுத்துவான். அமைதியே இருக்காது. ஆனா ஒரு சில சபைகள்ல பார்த்தீங்கன்னா, நான் வித்தியாசமான சபைகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஒரு சில சபைகள்ல அதெல்லாம் பெரிய பெரிய ஸ்தாபனங்களுக்குள்ள போனீங்கன்னா பேச்சே இருக்காது. பாடல் நேரத்துல தான் சவுண்டு வரும். வேதம் வாசிக்கிறப்ப மட்டும்தான் சவுண்டு வரும். மற்ற நேரங்கள்ல ஊழியர்கள் வாசிக்கிறப்ப ஒரு சவுண்டும் வராது. அப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். அது அப்படியே ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளாக போய்விட்டது. அநேக பிரிவினைகள் வந்து ஜாதி பிரிவினைகள், அங்க பணம், ஏழை பணக்காரங்கிறது வந்து இன்னைக்கு அந்த சபைகள் கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லாம இன்னைக்கு அதெல்லாம் வேற விதமா போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்க என்ன இல்ல? தேவனை மகிமைப்படுத்தல, தேவனை கனப்படுத்தல, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறப்ப அவருக்கு நன்றி சொல்லல. அதெல்லாம் எனக்கு பார்க்கிறப்போ ஒரு
ஒரு உணர்வு, உள்ளுணர்வு வருது. அப்ப ஜனங்கள் எவ்வளவாக தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஜனங்கள் அமைதியா ஒரு ஊமையனை போல, ஒரு செவிடனை போல வாயே திறக்காம எதற்கும் பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நீங்க அதை கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு, அவர் பேசிட்டு போட்டு நம்ம வந்தது ஏதோ பாட்டு பாட வந்தோம், ஜெபம் பண்ண வந்தோம், காணிக்கை போட வந்தோம், முடிஞ்சது போலாம் அப்படின்னு போயினாங்கன்னா அது அங்கே ஒரு ஆசீர்வாதமே இல்லை. வார்த்தை தான் அப்பம். அந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வல்லமை கிடைக்கும், அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், சாபங்கள் நீங்கும், வறுமைகள் நீங்கும், பசி பட்டினி போகும், குழப்பங்கள் இருக்காது, சண்டை சச்சரவுகள் இருக்காது. அதான் தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்குள்ள ஆசீர்வாதம். இன்னைக்கு உலகம் முழுவதும் இது நடந்துட்டு இருக்கு. ஆனால் உண்மையாய் தேவனுக்காய் பிரியமாய் நீங்க அவரை கனப்படுத்தி மகிமைப்படுத்துறப்ப உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகளை தடை செய்ய ஒருவராலும் முடியாது. ஆமென். இப்போ பாருங்க, நீங்க இங்க வாசித்தது தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஏன் இளம் பிராயம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், அந்த இளம் வயதுல தான் அந்த மனிதன் தான் யார் என்று தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு சரியான வருமானம் இல்லாமல் இருக்கும், அல்லது பெற்றோர்கள் படிக்காமல் இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்குரிய அந்த பொருளாதார ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ அல்லது அங்கே குடும்பத்திலே ஏற்படுகிற அவர்கள் தவறாக எடுக்கிற ஒரு சில முடிவுகளினாலே அங்கே பிரிந்து போய் கிடக்கலாம், அல்லது அவர்கள் செய்கிற ஒரு சில காரியங்களினாலே அந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய தடைகளினாலே அந்த குழந்தைகளுடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருந்துட்டு இருக்கும், மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும். பொருளாதார ரீதியாக, சரீர பிரகாரங்களாக, அல்லது உதவி செய்கிறதற்கோ அல்லது எந்த விதமான உதவிகள் அவர்களுக்கு அங்கே கூட நிற்கிறக்கோ, நட்பு என்று சொல்வதற்கு ஒருத்தரும் இல்லாத அனாதைகளாக இருப்பாங்க. இது இன்றைக்கு உலக பிரகாரமாய் நடக்கிற காரியம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம இங்க சபைகளிலே ஆராதிக்கிற வருகிற இடங்களிலே இங்க வருகிற ஒவ்வொருவரும் நமக்கு யாராக இருக்கிறார்கள்? சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று. இரண்டாவது, நம்ம தான் யாரா இருக்கிறோம்? அவருடைய சரீரத்தின் அவயங்களுங்குது வேதம். பார்ட் ஆஃப் த பாடிஸ். நம்ம யாரா இருக்கிறோம்? அவயங்கள், பார்ட் ஆஃப் த பாடிஸ். ஒருத்தர் கண்ணா இருக்கலாம், ஒருத்தர் கையா இருக்கலாம், ஒருத்தர் மூக்கா இருக்கலாம், ஒருத்தர் வாய், ஒருத்தர் கை, ஒருத்தர் விரலா இருக்கலாம். 10 விரல் இருக்கு, 10 பேரா இருக்கலாம், அல்லது அது 10 கோடியா இருக்கலாம், அல்லது 1000 கோடியா இருக்கலாம். அப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு பகுதியாக தேவன் நம்மை பிரிச்சு வச்சிருக்கிறார். அப்ப இதுதான் தேவ பிள்ளைகளுக்கு அந்த ஐக்கியம், அதான் ஐக்கியப்படுகிறது. அப்ப இந்த ஐக்கியம் அது நமக்கு தேவ சமூகத்திலே நாம் ஒன்று கூடி தேவனை நாம் கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிற பொழுது இங்கே நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், இப்போ நம்முடைய சபையிலே ஒரு சிறு பிள்ளைக்கு ஒரு கால் அந்த தகப்பன் இல்லாமல் இருக்கலாம், தாய் இல்லாமல் இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்திலே பொருளாதார ரீதியாகவோ அல்லது ஜெபிக்க முடியாத சூழ்நிலைகள், தாய் தகப்பன் அந்த குடும்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அந்த வாலிபன் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்திலே தாய் மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், தகப்பன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், அல்லது தகப்பன் ஏற்றுக்கொண்டு தாய் ஏற்றுக்கொள்ளாமல், இப்படி வித்தியாசமான மிக்சடு கல்ச்சருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட
குடும்பங்களிலே அங்கே தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கும் அவர்களுக்கு உதவி செய்வதற்கும் அவர்களுக்கு நாம் அங்கே தேவனை குறித்தான காரியங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை அந்த சகோதர ஐக்கியத்தோடு செய்ய வேண்டியது தேவ பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவருடைய கடமைகளாக இருக்கிறது. இங்க தேவன் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான காரியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். நான் இதை ஒரு இன்ட்ரடக்ஷனா தான் சொன்னேன். இப்போ இங்க நீங்க வாசித்துக்கிற வார்த்தையில அதனுடைய காரியத்தை குறித்து நம்ம இப்ப தியானிக்கலாம். இங்க சொல்லுகிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அப்போ என்ன நுகம்? நுகம்னா என்னது? ஆங்கிலத்துல யோக்குங்குது. யோக்குன்னா என்னது? அது ஒரு விதமான ஒரு சின்ன பாரம். இப்ப நீங்க மாடை எடுத்தீங்கன்னா, மாடு என்ன செய்வாங்க? ஒரு விவசாயிகள் மாடை உழுவதற்கு அந்த 2 மாடுகளை பூட்டி அதனுடைய கழுத்துல என்ன வைப்பாங்க? நுகத்தை வைப்பாங்க. அல்லது நீங்க ஒரு இதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குதிரை வண்டிகள்லயோ அல்லது நீங்க வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா சக்கரம் இருக்கு. அந்த வீலுக்கு இந்த வீலுக்கு அந்த வீலுக்கு இடையில ஒரு ராடு மாதிரி வரும். அந்த 2 தான் என்ன செய்யுது? பேலன்ஸ் பண்ணி அந்த வண்டியை மூவ் பண்றதுக்காக அது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த யோக்கு என்பது அது பார்ப்பதற்கு பாரமாக இருப்பதை போல இருந்தாலும், அது இருக்கிற பொழுது மட்டும்தான் அந்த மாடுகள் சரியானபடி அது உழவுக்கு அது சரியான அந்த நேர்கோட்டிலே சென்று அதை சரியான காரியத்தை செய்யும். அதை போல இங்க நீங்க கவனிக்கிறப்போ சிறு வயதிலே அந்த குடும்ப பாரம் அந்த மகனுக்கு அந்த தனிப்பட்ட ஜீவியத்திற்காகவும் அவனுடைய எதிர்காலங்களுக்காகவும் குடும்பத்திற்காக அவன் அந்த பொறுப்புகளை எடுத்து அப்படி செய்கிற பொழுது அவனுக்கு முதிர் வயதிலே அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய என்ன கிடைக்குமாமா? ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அது கொண்டு தருகிறதாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே சொல்லுது, 28ஆம் வசனம் சொல்லுது, அவரே அதை தன்மேல் வைத்தான் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய். அப்ப அதை தேவன் வைக்கிறாராமா. ஏன் சிறு வயதிலேயே அந்த பாரம் கொடுக்கப்படுகிறது? நீங்க ஒரு சில வீடுகள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிறப்பவே தாய் இறந்து விடலாம் அல்லது தகப்பன் இறந்து விடலாம். அந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற போராட்டம் அது சொல்ல முடியாத போராட்டம். அல்லது அந்த குடும்பத்துல தாய் ஒரு சரியானபடி அந்த தாய் அந்த குடும்பத்தை கவனிக்காமல் தவறான காரியங்களினாலோ அல்லது கணவனை விட்டு சென்று விட்டாலோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரியம் இருந்தா அந்த கணவன் படுகிற பாடுகள் அவ்வளவு பயங்கரமா இருக்கும். அந்த பிள்ளைகளை போஷிக்கிற காரியங்கள், அந்த பிள்ளைகளை சரியானபடி பராமரிக்கிறதுல மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அதே போல ஆண்கள் ஒரு குடிகாரனாகவோ அல்லது சரியானபடி அந்த குடும்பத்தை கவனிக்காதவனாக இருக்கிறப்போ இந்த பெண்கள் படுகிற பாடுகள் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய ஜீவியத்தை பார்த்தீங்கன்னா மிக கடுமையான போராட்டமா இருக்கு. சிறு வயதிலிருந்தே அவர்கள் வேலைக்கு சென்று அல்லது படிக்க முடியாமல் இப்படி அநேக போராட்டங்கள் போராடி அந்த குடும்பத்தை ஒரு 15 வருடம் 20 வருடம் ஆகும் அந்த குடும்பத்தை அவன் சரியானபடி வழிநடத்தி கொண்டு வர. இப்படிப்பட்ட போராட்டங்களை நீங்க நம்மை சுற்றி இருக்கிற அநேக குடும்பங்கள்ல அநேகருடைய ஜீவியத்துல நம்ம பார்க்க முடிகிறது. இப்ப நீங்க சிறு வயதுல அநேக பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, நான் சின்ன வயதுல எங்க குடும்பத்துல இப்படி படிப்பே இல்லாம இருந்தாங்க, நான் தான் கஷ்டப்பட்டு நான் இப்படி உழைத்து இன்னைக்கு முன்னேறி இருக்கிறேன், அல்லது எங்க குடும்பத்துல எந்த விதமான உதவி செய்வதற்கு ஆட்களே இல்லை, நாங்க இன்னைக்கு இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கோம்னு சொல்லி இப்படி இன்னைக்கு அநேகர் சொல்லுவதை பார்க்கிறோம். அது உலகத்தான் சொல்லுகிற காரியமா இருக்கிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் அவனுக்கு அதை வைத்தேன், நான் தான் அவனுக்கு அதை வைக்கிறேன். ஏன் என்றால்
நாம் இதை அப்படியே ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய விதமாக நாம் அதை தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய விதமா என்ன அப்படின்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு சில பாரங்களை கொடுக்கிறார். என்ன பாரம்னா, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கிறது இன்னைக்கு. ஆவிக்குரிய போராட்டம். நான் சொல்றது சரீர பிரகாரமான போராட்டம் அல்ல, அல்லது சண்டை போடுறதோ அல்லது பிரச்சனை பண்ற இந்த விதமான போராட்டம் அல்ல. நான் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், நீங்க அதை வாசிங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் வித்தை எது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கும் பங்கு எது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. போதும். இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோட அந்நிய நுகம். அவிசுவாசி அந்நிய நுகம்னா என்னது? அவிசுவாசிகள். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, அங்க வேலைக்கு செல்கிற இடத்திலோ அல்லது அக்கம் பக்கத்திலோ அல்லது மற்ற குடும்ப உறவிலோ அல்லது படிக்கிற இடங்களிலோ தேவனை குறித்து அறியாத ஜனங்களோடு மிக நெருக்கமாக எப்படி எல்லா விஷயத்தையும் பங்கிட்டு அங்கே ஷேர் செய்து கொண்டு சொல்லுவாங்க. குடும்ப விஷயங்கள் என்ன இருந்தாலும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து நீங்க அநேக விஷயங்களை அவர்கள் பொய் சொல்லியோ மறைத்தோ பேசி உங்ககிட்ட இருந்து காரியங்களை கேட்டு அது வேற விதமா கொண்டு போவாங்க. அதை ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்குகள் இல்லை. ஏனென்றால் நீங்க உறவு பாராட்டுகிற காரியங்கள் அல்லது உங்களோடு கூட நீங்கள் செய்கிற அந்த ஐக்கியம் இருக்குல்ல, இந்த ஐக்கியம் உங்களை என்ன செய்து விடுமாமா? அது உங்களை தேவனை விட்டு பிரித்து விடுகிற காரியங்களாக விடும். தேவனை விட்டு உங்களை பிரித்து விடுகிற காரியங்களாக இருக்கும். அது உங்களை இருளுக்குள்ளான காரியங்களாக அல்லது அநீதிக்குரிய காரியங்களாக அது உங்களை வழிநடத்தி தேவன் மேல் இருக்கிற அந்த உணர்வு, தேவனை தேடுகிற உணர்வோ அல்லது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையோ அல்லது தேவனுடைய காரியங்களை குறித்தோ அந்த சிந்தை இல்லாதபடி உங்களை செய்துவிடும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வேலை வேலை என்று சொல்லி அங்க வேலைக்கு செல்கிற முதலாளியை கண்டு பயந்து, ஐயோ அந்த வேலை விட்டா எனக்கு வேற வேலையே கிடைக்காது, அல்லது நான் அந்த வேலை செய்யலினே என் குடும்பத்துல வறுமை வந்துடும், எனக்கு பண கஷ்டம், அங்க போனா மட்டும்தான் எனக்கு பண கஷ்டம் தீரும் என்று அப்படி சொல்லி எல்லா நாளும் அங்க வேலையில போய் உட்கார்ந்துக்குவாங்க. ஆனா நீங்க அவங்க அந்த குடும்பத்தை நீங்க தொடர்ந்து கவனிச்சு பாருங்க. அந்த குடும்பத்துலதான் வறுமை இருக்கும், போராட்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், குழப்பம் இருக்கும். நீங்க எப்ப தேவனை மறந்து நீங்க மனிதனை முக்கியத்துவப்படுத்தி அங்க மனிதனை பிரியப்படுத்தி அந்த மனுஷனுக்கு பயப்பட்டு அந்த மனிதனுக்கு நீங்க முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுக்கிறப்போ அல்லது அந்த வேலைக்கு அந்த வேலை விட்டா வேற வேலை எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு விசுவாசிய. தேவனை மறந்து உலகம்தான் பெருசு, வேலைதான் பெருசு, அல்லது இந்த நண்பன் தான் பெருசு, அல்லது இந்த இவர்களோடு எனக்கு உறவு வைத்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, எனக்கு இப்படி கிடக்குது அப்படி நடக்குது என்று சொல்லி இப்படி நடந்து கொள்கிறவர்களுக்கு நான் இதை சொல்றேன். இன்னைக்கு அநேகரை நாம் சுட்டி காட்டலாம். அப்போ உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு அது தேவனோடு கூட அதிகமாக இருக்கிறதா அல்லது மற்ற மனிதர்களோடு அல்லது மற்ற அவிசுவாச கிரியைகளை செய்திருக்கிறவர்களோடு
அந்நிய நுகத்தோடு இருக்கிறதா, அது இருளுக்குரிய காரியங்களாக இருக்கிறதா, அது பேலியாளின் கிரியையாக இருக்கிறதா என்று நீங்க கவனிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நுகம். அதுதான் உங்களுக்கு என்னது? அதுதான் உங்களுக்கு என்னவாக இருக்கிறதாமா? அதுதான் உங்களுக்கு நுகமாக இருக்கிறது. ஏனென்றால் அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப நீங்க இதை செய்யாதீங்க, இப்படி நீங்க உங்களை நீங்கள் கெடுத்து போடாதீங்க. ஏனென்றால் நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே உலாவி நான் உங்கள் தேவனாய் இருக்கிறேன், நீங்கள் என் ஜனங்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் இதை செய்யாதீர்கள், நீங்கள் இப்படிப்பட்ட கிரியையிலிருந்து உங்களை பிரித்து கொள்ளுங்கள் என்று தேவன் சொல்லுகிற பொழுது நீங்கள் அதை கேட்காதபடி நீங்க இப்படிப்பட்ட கிரியைகளோடு உங்களை இணைத்துக் கொள்ளுகிற பொழுது அது என்னவாக இருக்கிறதாமா? அதுதான் என்னது? பாரம். அப்ப அந்த பாரத்தை சுமக்கிறது இப்ப யாரு? இன்னைக்கு அநேகர் தான் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்திருந்தா நான் அந்த வேலைக்கு போயிருப்பேன், அல்லது எனக்கு நல்ல மனைவியை கொடுத்திருந்தா, அல்லது எனக்கு நல்ல பிள்ளைகளை, கீழ்ப்படுகிற பிள்ளைகளை கொடுத்திருந்தா எங்க குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதம் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல நல்ல பசங்க இருக்கிறாங்க, நல்ல பொண்ணுங்க இருக்கிறாங்க, எவ்வளவு சொன்னா கேட்டு நடக்கிறாங்க, என் பிள்ளைகள் இப்படி, அல்லது நான் என் மனைவி இப்படி, அல்லது என் கணவன் இப்படி என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பாங்க. இந்த பூமியிலே யாருக்கு என்ன வேண்டும்னு தேவன் அறிஞ்சிருக்காரு, அவங்களுக்கு அதைத்தான் தேவன் கொடுக்கிறார். ஆனால் அந்த சந்தோஷமும் அந்த சமாதானமும் எப்படி வருகிறது என்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கிற பொழுது மட்டும்தான் அந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். சிறு பிள்ளைகளை நீங்க சரியானபடி வழி நடத்துறப்ப அவங்க அதை புரிஞ்சு நடப்பாங்க. சிறு பிள்ளைகளை அவர்களுடைய இஷ்டத்திற்கு விட்டு, அல்லது அவர்களுக்கு நம்ம எந்த விதமான ஒரு கண்டிஷன் போடாம, அதாவது அவர்களை எதிலுமே நம்ம முக்கியத்துவப்படுத்தாம இருக்கிறப்போ அது நாளாக நாளாக அந்த பிரிவினை அதிகமாகும். இன்னைக்கு அநேக குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகளை எந்த விஷயத்துக்கு தலையிட விட மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு அது தெரியக்கூடாது, இந்த பிள்ளைக்கு இது பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது என்று சொல்லி நீங்க கடைசியில பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய ஜீவியமே முற்றிலுமாய் தேவனை விட்டு வழிவிலகிற காரியங்களாக, அந்த குடும்ப உறவுக்கும் குடும்பத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் போய் விடுகிறத பார்க்கிறோம். அது ஏன்னு பார்க்கிறப்போ அந்த குடும்பத்துல பெற்றோர்கள் முடிவெடுத்து செய்கிற பெரிய தவறான காரியங்களாக இருக்கிறது. அதனாலதான் இங்க நீங்க ஆண்டவர் உங்களை சொல்றாரு, நீங்க அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு உங்களுக்கு சம்பந்தம் ஏது? நீங்க வாசிக்கிறப்போ பாருங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாசிங்க. கலாத்தியர் 5:1 வாசிங்க. சீக்கிரம் வாசிப்போம். கலாத்தியர் 5:1 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:1. பாருங்க, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனம், அதான் அடிமைத்தனம். இந்த உலக காரியங்களுக்கு அடிமையாக, உலகத்திலே காணப்படுகிற காரியங்களுக்கு, ஒன்றுமில்லாத காரியங்களுக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்க? உலகத்திற்கு அடிமையாகி விடுவது. தேவன் நம்மை இப்போ விடுதலை கொடுத்து, தேவனை அறிகிற அறிவை கொடுத்து, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்து, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை முழுவதுமாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற நீங்க இப்ப நீங்க மறுபடியும் என்ன ஆயிடுறீங்களாமா? இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை வைக்கிறப்போ, இப்படிப்பட்ட
அந்த சம்பந்தத்தை வைக்கிறப்போ அவிசுவாசிகளோட அங்க என்னன்னு சொல்லியிருக்கு 2 கொரிந்தியர்ல, அந்நிய நுகத்தோட, அவிசுவாசிகளோட, பேலியால் கூட உங்களுடைய ஐக்கியம் இருக்கிறப்போ நீங்க மறுபடியும் என்ன ஆகி விடுகிறீர்களாமா? மறுபடியும் என்ன ஆகி விடுகிறீர்களாமா? மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குள்ளாய் நீங்கள் அடிமையாகி விடுகிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். நீங்க சுவாதீன நிலைமையிலே நீங்க நிலை கொண்டிருக்க வேண்டும். எதுல நிலை கொண்டிருக்க வேண்டும்? சுவாதீனம். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்கள்ல, அந்த நன்மைகளிலே, அங்கே தேவனுடைய வார்த்தையின்படி நீங்க ஜீவிக்கிற காரியங்களிலே, நீங்க தேவனுக்காக உண்மை யுத்தமான இருதயத்தோடு நீங்க நடந்து கொள்ளுகிற பொழுது மட்டும்தான் எனக்கு நடக்கும். உங்களுக்கு அடிமைத்தனத்தின் காரியங்களிலிருந்து அது உங்களை முற்றிலுமாய் பிரித்தெடுத்து உங்களை தேவனுடைய வழிகளில் நடத்துறதாக இருக்கும். நீங்க மறுபடியும் போய் அதிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். அந்நிய நுகத்திலேயும் அவிசுவாசிகளோடும், எதுல அவிசுவாசிகளோடும் அந்நிய நுகத்திலே நீங்க போய் மறுபடியும் சிக்கிக் கொள்ளுகிற பொழுது அது மறுபடியும் அடிமைத்துவத்தை நீங்க எடுத்து சுமக்கிறதை போல ஆகிவிடும். அது என்ன செய்கிறது பாருங்க. அதைத்தான் இங்க தீமோத்தேயு சொல்றாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு. இன்னும் அதை அருமையா சொல்றாரு. வாசிங்க 1 தீமோத்தேயு 6:1. பாருங்க, இன்னைக்கு தேவ நாமம் தூஷிக்கப்படும்படியா இன்னைக்கு அநேகர் நடந்து கொள்றாங்களாம். தேவ நாமம் தூஷிப்பதற்கு, உபதேசத்தை கேட்பதற்கு அங்கே சிந்தை இல்லாதபடி என்ன செய்து கொள்கிறார்களாமா? தாங்கள் வேலைக்கு போற இடத்திலேயும் அதை கீழ்ப்படிய மாட்டாங்க, படிக்கிற இடத்திலையும் கீழ்ப்படிய மாட்டாங்க, குடும்பத்திலேயும் கீழ்ப்படிய மாட்டாங்க. எல்லா இடத்திலேயும் அங்கே என்ன காரியம்? தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுக்காம அங்கே தூஷிக்கப்படும்படியான செய்கைகள் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. என்ன காரணம்? அவர்கள் மறுபடியும் அடிமைத்தனப்பட்டு போகிறது. அவர்கள் மறுபடியும் அவிசுவாசிகளோடும், அக்கிரமக்காரர்களோடும், அநியாயக்காரர்களோடும், அவிசுவாசிகளோடும் தங்களை பிணைத்துக் கொள்வது. அதனாலதான் இங்க பவுல் சொல்றாரு, தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூஷிக்கப்படாதபடி நீங்க அடிமைத்தன நுகத்திற்கு உட்படாதபடி நீங்க வேலைக்கு செல்கிற இடத்திலேயும் உங்கள் எஜமான்களுக்கும் நீங்க பாத்திரராய் சரியானபடி நடந்து கொள்ளுங்க. சரியானபடி நீங்க நடந்து கொள்ள வேண்டுங்கிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறார்? நீங்க காலையில இப்ப நம்ம பிரேயருக்கே 10 மணிக்கு ரெடி ஆகுன்னு சொன்னா 12 ஆனாலும் என்ன இல்லை, ஆமீன் போடுறதுக்கு ஒரு சிலர் எல்லாம் வந்து உட்கார்றாங்க. ஒரு சிலர் மாதத்துல 2 நாள் கூட ஜபத்துல கலந்துக்கிறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் பண்டிகை கால கிறிஸ்தவங்களா மாறிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அநேக சபைகள்ல. பண்டிகை கால கிறிஸ்தவம்னா என்ன? இந்த வருஷத்துக்கு ஒருக்கா வருஷ பிறப்புக்கும் அவங்களுக்கு தேவை இருக்கிறப்ப மட்டும் வந்து உட்கார்ந்து வச்சிருப்பா. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு தேவனை கனவீனப்படுத்துகிறது. irrespectful disobedient, கீழ்ப்படிதலே இல்லாத சிந்தைகளை உடையவர்கள். அப்புறம் எப்படி போய் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வரும்? எப்படி உங்க தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்? அப்போ வருஷத்துக்கு ஒருக்காத்தான் உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு சின்ன காரியங்களை செய்வார். வருஷம் முழுவதும் நீங்க அடிமைத்தனத்தோட அந்த அடிமையாகவே கடந்து கடன் பாரத்தோடு, வியாதியோட, அழுகையோடு, புலம்பலோடு இருக்க வேண்டியதுதான். நீங்க தேவனிடத்துல வரும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்க தேவனை விட்டு வழி விலகிறப்போ நமக்கு இஸ்ரவேலர்கள் நமக்கு அதான் சாட்சியாக இருக்கிறாங்க.
எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி வழிவிலகி போனார்களோ அங்கதான் அவங்களுக்கு உபத்திரவமே வந்தது. தேவன் அவர்களோடு இருக்கிற வரைக்கும் அவர்களை ஒருவரும் என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. ஒருவரும் அவர்களை ஒன்றும் பண்ண முடியல. என்னென்றால் தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை பாதுகாத்து கொண்டார். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் பாருங்க, நீங்க அங்க இஸ்ரவேலர்களை நீங்க எடுத்தீங்கன்னா வாசிங்க, எரேமியா 28ல அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. எரேமியா 28 அதிகாரத்துல முழுசும் அந்த காரியத்தை குறித்து சொல்றாரு, அவங்க என்ன ஆனாங்க என்று. எரேமியா அன்றைக்கு அந்த ஜனங்கள் செய்ததை அங்கே விளக்கி சொல்றார். அவங்க எப்படி என்ன செய்தார்கள், என்ன நடந்தது அவர்களுக்கு என்று. இது நமக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் வேதம் நமக்கு இங்க சொல்லி இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளோடு உங்களை ஐக்கியப்படுத்தி கொண்டு உங்களுக்கு வருகிற நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு அது ஒரு தடையாக இருக்குன்னு பாருங்க. உங்களுடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவோடும் அவருடைய பிள்ளைகளோடு கூட தான் இருக்கணும். உங்களுடைய ஐக்கியம் யாரு கூட இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க வாசிங்க, 28ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். வாசிங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இவ்விடத்திலிருந்து எடுத்து பாபிலோனுக்கு கொண்டு போன கர்த்தருடைய ஆலயத்தின் படிமுட்டுகளை எல்லாம் நான் 2 வருஷ காலத்திலே இவ்விடத்துக்கு திரும்ப கொண்டு வர பண்ணுவேன். பாருங்க, இப்ப இங்க என்ன நடக்குது பாருங்க. இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இஸ்ரவேலில இருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டான், அவன் எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போய் அவன் உங்களை அடிமைத்தனத்தின் உங்களுக்கு நுகத்தை வைத்து உங்களை அடிமைத்தனம் பண்ணி போட்டான். மறுபடியும் ஜனங்கள் அங்கே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழுது கண்ணீரோடு உபவாசம் செய்து புலம்பி, அதான் புலம்பல், அதுக்கு பேரு தான் என்னது, புலம்பல். இப்ப நம்ம வாசித்தமே புலம்பல். புலம்பி அழுதாங்க கர்த்தருடைய சமூகத்துல, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மனமிறங்கும் சொல்லி. அங்க எஸ்ரா நாட்கள்ல, நெகேமியா நாட்கள்ல அவர்கள் கதறி அழுதுதான் நீங்க எஸ்ரா நெகேமியால வாசிக்கலாம். அப்பதான் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அங்கிருந்து திரும்ப கொண்டு வருகிறார். 11ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பிரகாரமாக 2 வருஷ காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருடைய நுகத்தை சகல ஜாதிகளின் கழுத்திலிருந்து விளிம்பு உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாருங்க, அவன் என்ன செய்கிறான், பாபிலோன் ராஜா சகல ஜாதிகளுடைய கழுத்திலேயும் நுகத்தை ஏற்றி வைத்திருக்கிறான். என்ன காரணம்? அவன் தன்னை பெருமைப்படுத்தி கொண்டு தான் தான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அதனாலதான் நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார், ஒரு பெரிய சிலை ஒன்றை செய்து எல்லாரும் வணங்கும்படி செய்தார். அதான் தானியேல் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 3 பேரும் அதை வணங்க வேண்டும் என்று சொல்றப்ப, நாங்க வணங்க முடியாது என்று சொல்றப்பதான் தூக்கி தீயில போடுறாங்க. அப்ப இன்னைக்கு அதை போல சூழ்நிலைகள் நம்மை சுற்றி மாறிட்டு இருக்கு. என்ன காரணம்? இந்த கடந்த 15 ஆண்டுகளாக இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு. 2000 வருடமாக இவ்வளவு போராட்டம் இல்லை. தேவன் இந்த 2000 வருடம் மனம் திரும்புவதற்கும் ரட்சிப்புக்கும் தேவ ஜனங்கள் தேவனை உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பெரிய அனுகிரக காலம், ஒரு கிருபையின் காலத்தை கொடுத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன ஆகல, அதைத்தான் நான் சொன்னேன். சபைகளுக்கு போன ஒரு சில சபைகள்ல வாயே திறக்க மாட்டாங்க. வாய் திறந்தா என்னமோ அவங்க உயிர் அந்த இடத்துலயே போயிருங்கிற மாதிரி வாயே திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு அது போன்ற சபைகள் எல்லாம் பிரிவினைகளினாலே, ஜாதியினாலே, பணத்தினாலே, அல்லது அங்கே ஒருவருக்கொருவர் நீ பெரியாள் நான் பெரியாள் என்று சொல்லி போராட்டம் நடந்து இன்னைக்கு அவ்வளவு தூரம் பத்திரிகையில வருகிற அளவுக்கு. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்ற மாதிரி கல்லர்கள் கூடாரமாகிவிட்டது. தசம பாகத்தை காணிக்கைய ஆளுக்கால் எடுத்து எல்லா காரியத்திற்கும் பயன்படுத்துவது, சொல்ல முடியாத காரியங்கள் இன்றைக்கு அது போன்ற சபைகளில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? அது தேவனை அவர்கள் சரியானபடி கனப்படுத்தல. அது நம்ம சபையிலும் வரக்கூடாதுன்னு தான் நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்றேன்.
தேவ பிள்ளைகள் இருக்கிற இடம் தேவனை மகிமைப்படுத்துற இடமா இருக்கணும், கனப்படுத்துற இடமா இருக்கணும். நீங்க வாயே திறக்க மாட்டோம், அப்படியே அமைதியா உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். பெரிய போராட்டம் வரப்போகிறது, குழப்பங்கள் வரப்போகிறது, பிரிவினைகள் வரப்போகிறது, தடைகள் வரப்போகிறது. தேவனை தேட முடியாத அளவுக்கு அங்கே இடையூறுகள் வரப்போகிறதுன்னு அர்த்தம். நமக்கு அப்படிப்பட்ட சாபம் நம்மை ஆண்டு கொள்ளாதபடி, அப்படிப்பட்ட நுகம் நம்மேல் ஏறாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தேவ சமூகத்திலே தங்களை தாழ்த்தின பொழுது அங்கே அவர்களுக்கு தேவன் என்ன கொடுத்தாரு? 70 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்ல, எவ்வளவு வருடம்? பாபிலோன்ல போய் 70 வருஷம் அடிமைகளாய் கடந்தாங்க. இன்னொன்று, அவர்கள் இருந்த பட்டணத்தை முற்றிலும் அடித்து நொறுக்கி எல்லா குழந்தைகளை சுட்டெரித்து கொன்று அவர்களுடைய வீடு வாசல் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி போட்டாங்க. நினைச்சு பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு கொடுமையான காலம் என்று. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராதபடி, நம்முடைய குடும்பத்துக்கு நேராதபடி நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அவ்வளவு பெரிய போராட்டம் இன்னைக்கு நடக்கிற அளவுக்கு நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் இருக்கு. ஏனென்றால் எங்கே தேவனை நீங்கள் கனப்படுத்தலையோ, எங்க தேவனை மகிமைப்படுத்தலையோ, தேவன் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். தேவன் இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? அங்க என்ன இருக்கும்? தேவன் இல்லைன்னா அங்க பிசாசு தான் இருப்பான், அங்க இருள் தான் இருக்கும். தேவன் இருக்கிற பொழுது அங்க என்ன இருக்கும்? வெளிச்சம் இருக்கும். அப்ப நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமே அது. அதான் 13ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, நீ போய் பாருங்க, இரும்பு நுகம்னா என்னது? அதிகாரம், வல்லமை. அப்ப இன்னைக்கு நமக்கு தேவன் வெறும் மிக குறைவான பாரத்தை வச்சிருக்கார், மரநுகத்தை வச்சிருக்கார். மரத்தை நீங்க சீக்கிரம் உடைச்சிடலாம், இரும்பை நீங்க அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அப்ப இரும்பு நுகம் நம்ம மேல ஏறாதபடி நம்ம என்னவாக இருக்க வேண்டும்? நம்ம என்னவா இருக்க வேண்டும்? நம்ம என்னவாக இருக்கணும்? எச்சரிக்கையா, கவனமா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ம எதுவுமே பேச மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம்னா தேவன் இரும்பு நுகத்தை தூக்கி தலையில வச்சுட்டுருவார். அப்ப நம்ம என்ன, தேவன் என்ன கொடுமையானவரா? இல்ல நம்ம தேவன் என்ன நம்மளை மிரட்டுறாரா? நம்மளைய அங்க துன்புறுத்த பாக்குறாரா? அப்படியெல்லாம் இல்ல. நீங்க வேலைக்கு செல்ற இடத்துல உங்களுக்கு கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் சொல்லினா எந்திரிச்சு போக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு கொடுக்கிற ரெஸ்பான்ஸை நீங்க செய்யலினா அதை செய்கிறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஒரு டைரக்ட் இன்டர்வியூ பார்த்தேன். ஒரே ஒரு ரீல்ஸ். அது அந்த ரீல்ஸில் அந்த பொண்ணு பிஹெச்டி முடிச்சு அதில் ஒரு எல்எல்பின்னு ஒரு கோர்ஸை முடிச்சிருக்கு. அந்த கொஸ்டின் கேட்குற வாட் இஸ் த மீனிங் ஃபார் தட் எல்எல்பி அப்படிங்கிறாரு. எல்எல்பின்னா என்னன்னு கேட்குறப்ப, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிகாம்னா அதோடைய ஃபுல் அப்ரிவேஷன் என்ன, எம்காம்னா என்ன, எம்எஸ்சின்னா நீங்கள் அதை ஃபுல்லாக அதோடைய தெரிஞ்சிருக்கணும், ஃபுல்லாக அதை முழுசாக சொல்லணும். அப்போ தான் நீங்கள் ஒரு சரியான ஸ்டூடெண்ட்னு அர்த்தம். எம்காம்னா எம்காம் தான், அது நான் எம்காம்னு தான் எழுதுவேன், அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியாதான், அப்போ நீங்கள் யார்? யூ ஆர் அன்ஃபிட், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த டிகிரி ஹோல்டர். அப்போ அந்த மாதிரி அந்த அம்மா எல்எல்பின்னா என்னன்னு அதுக்கு மீனிங் சொல்ல தெரியல. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், வில் சி லேட்டர் ஆன் அப்படின்ட்டாங்க. பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், உங்களைய தேவைப்பட்டா கூப்பிட்றோம், போயிட்டு வாமான்ட்டாங்க. பாருங்க, ஒரு ஸ்மால் கொஸ்டின், சீஸ் அன்ஃபிட், அந்த அம்மா அதுக்கான தகுதி இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய பொறுப்புக்கு நீங்க செல்லறப்போ
ஐஏஎஸ் எக்ஸாம்ங்கிறது ஒரு கலெக்டருக்கு எக்ஸாம், ஒரு பெரிய உயர் அதிகாரிக்கு ஆன எக்ஸாமுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் தான் கேட்டாங்க. வேற டஃப்பான கொஸ்டின் எல்லாம் இல்லை. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இ ஸ்கொயர்ன்ட்டெல்லாம் கேட்கல. வெறும் அந்த அம்மா படிப்புடைய அப்ரிவேஷன் கேட்குறப்ப அந்த அம்மாவுக்கு சொல்ல தெரியல. அதை போலத்தான் தேவன் உங்களிடத்துல நீங்க கேட்ட வார்த்தைகளை புரிந்து கொண்டால் நீங்க ஆமேங்கிறீங்க. தேவன் வார்த்தையின் மூலமா உங்களிடத்துல பேசுறப்ப நீங்க அதை புரிகிறப்ப நீங்கள் ஆமேன்னு சொல்றீங்க. வேறெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமேனுங்கிறது என்னது? அப்படியே அப்படியே ஆகட்டுங்கிறேன். ஆமாண்டவரே அப்படியே நடக்கட்டும், எங்களுக்கு நன்மை கிடைக்கட்டும், எங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும். அதான் தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். அப்போ தேவன் நம்மை மரத்திலிருந்து இரும்புக்குள்ளாய் கொண்டு செல்லாதபடி நம்ம கவனமாக இருக்க வேண்டாம். இன்னும் வரும் நாட்கள் எப்படிப்பட்ட காலங்கள்? வேதம் மிக கொடிய காலம் நம்மை சூழப் போகிறது. அதைத்தான் இன்னைக்கு இவரும் சொல்றாரு. யாரு? ட்ரம்ப் என்ன சொல்றாரு? 3வது உலகப் போருக்கான சூழ்நிலை நம்மை சுற்றி நெருக்கிட்டு இருக்கு, எனக்கே பயமா இருக்கு, 3ஆம் உலகப் போர் வந்து விடுமோன்னு சொல்லி அவர் பயப்படுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் எந்த பட்டன் அமுத்துவான்னு தெரியல. முதல்ல எந்த பைத்தியக்காரன் பட்டன் அமுத்த போறான்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொருத்தனுமே எங்கிட்ட பட்டன் இருக்கு, நான் ஒரு அமுத்துனா நீ இல்லாம போயிருவேன்ட்டு அங்க ஆளுக்காளு குதிச்சுட்டு இருக்கிறாங்க. தேசம் இன்றைக்கு ஒரு ஃபெனட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறப்ப நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா கவனமாக தேவனுக்குரிய காரியத்துல நீங்க தேவனுக்காக வைராக்கியமா நிற்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. நாகூம் 1:13 வாசிப்போம். சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். நாகூம் 1:13 எடுத்தவர்கள் சீக்கிரம் வாசிப்போம். 13 12-13 வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் சம்பூர்ணமடைந்து, பாருங்க, அவர்கள் சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், நீ உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். போதும். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு நம்மை சுற்றி நெருக்கிற காரியங்கள், அவர்களுக்கு எல்லாம் இருக்கு, அவர்கள் பெரிய அநேகராய் இருந்தாலும் அவர்களை நான் ஒன்றுமில்லாமல் பண்ணி போடுவேன். அவன் ஒளிந்து போவான், ஆனால் நான் உன்னை என்ன செய்வேன்? உன்னை சிறுமைப்படுத்தினிலிருந்து இனி சிறுமைப்படுத்தா. சிறுமைப்படுத்தணும் என்னது? சிறுமைன்னா என்னது? மைனாரிட்டி. உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைகள் ஆகிறது. இன்னைக்கு உலகத்திலேயே அதிக ஜனங்கள் வழிபடுகிற தேவன் யாரு? யாரு? என்ன ஒருத்தருமே எதுக்குமே பதில் பேசாம உட்கார்ந்து இருக்கிறீங்க? இன்னைக்கு அதிகமா தேவனை வழிபடுகிற ஜனங்கள் யாரு? எந்த தேவனை எல்லாரும் வழிபடுறாங்க? உலகத்தில் அதிகமா வணங்குற தேவன் யாரு? ஒருத்தர் தான் வாய் திறந்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனங்கள் தான் உலகம் முழுசு அதிகம். ஏன்னா கேத்தலிக்குங்கிற பேர்ல 100கணக்கான கோடி இருக்கிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட், பெண்டகாஸ்டல், இப்படி உலகம் முழுசு நீங்க கணக்கெடுத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. கிறிஸ்டியானிட்டி தான் மெஜாரிட்டி. ஆனா நம்ம இந்தியாவில் நீங்க எடுத்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியை என்ன சொல்லுவாங்க? மைனாரிட்டிம்பாங்க. புரியுதா உங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? வேர்ல்டு லெவல்ல கிறிஸ்டியானிட்டி இஸ் மெஜாரிட்டி, ஆனா இந்தியாவில் கிறிஸ்டியானிட்டி இஸ் மைனாரிட்டி. அப்ப இன்னைக்கு நம்ம மைனாரிட்டியா தான் இருக்கிறோம், சிறுமையா இருக்கிறோம். இனி நான் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன். அது மட்டுமல்ல, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற
அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுக்களை அறுப்பேன். அது எப்ப தேவன் செய்கிறார்னா, நீங்க தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையாக இருக்கிறப்போ உங்கள் கழுத்தில் இருக்கிற நுகத்தை முறித்து போடுவார். உங்களை சிறுமையிலிருந்து வெளியே எடுத்து கொண்டு வருவார். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்றார் மத்தேயு 11:29-30 வாசிக்கிறப்போ, நான் உங்கள் வாசிங்க 11:29-30 வாசிப்போம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, நான் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அது நமக்குள்ள இருக்க வேணுங்கிறார். அந்த சாந்தம், அந்த மனத்தாழ்மை நம்ம இருக்கிறோம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். எப்படி சாந்தமா இருக்கணும், எப்படி மனத்தாழ்மையா இருக்க வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்க கற்றுக்கொள்கிற பொழுது அப்போ உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனை ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறாங்க. எத்தனை பேர்த்துடைய மனசு அப்படியே ரணகலமாயி இருக்கு. இன்னைக்கு அநேகர் குடும்பத்துல நீங்க போய் பாருங்க, என்ன நல்லா இருக்கிறீங்களான்னா, எங்க நல்லா இருக்கிறது, அவர் அப்படி இருக்காரு, பிள்ளை இப்படி இருக்கு, உடம்புல வியாதி வேற, பணம் இல்லை. இப்படித்தான் குடும்பத்துல எந்த குடும்பம் போனாலும் 90% இப்படித்தான் இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் வீட்டுக்கு போனாலும் அங்க வியாதி இல்லாம இல்ல. வயதானவங்கள் படுகிற பாடுகள் அவ்வளவு மிக கடுமையான போராட்டமா இருக்கு. ஆனால் தேவன் நமக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும், உங்களுக்கு சமாதானத்தையும், உங்களுக்கு இரக்கத்தையும் கிருபையும் நான் தருகிறேன்கிறார். ஆனா நம்ம அதை பெற்றுக்கொண்டோமா? அது நமக்கு இருக்கிறதா? நம்ம விடுதலை பெற்றவர்களாக இருக்கிறோமா? அந்த உண்மையான சந்தோஷம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும், சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் இருக்கிறதா என்று நம்ம கவனிக்கணும். வெறுமனே எனக்கு செய்தி தெரியும், எனக்கு பைபிளுக்கு தெரியும், எனக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க தெரியும், நல்லா பாட தெரியும், நல்லா நான் கிதார் வாசிப்பேன், நான் பியானோ வாசிப்பேன், அல்லது நான் நல்லா சம்பாதிக்கிறேன், அல்லது எனக்கு நல்ல கணவன் மனைவி இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு, இப்படி இதெல்லாம் உலக ஆசீர்வாதம். தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன? தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதா? ஆமென். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த நன்மைகள் நமக்குள்ள இருக்கிறது தான் முழு ஆசீர்வாதம். அதுதான் முழுவதுமான உங்களுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம். அதைத்தான் அவர் சொல்ல பாருங்க, என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும். அவர் நம்ம மேல சுமை ஏத்த மாட்டார், நம்ம மேல நுகத்தை வைக்க மாட்டார். சப்போஸ் அந்த நுகம் இருந்தாலும், அந்த பாரம் இருந்தாலும், அது எப்படித்தான் இருக்குமாமா? மெதுவாத்தான் இருக்கும். தேவன் ஒரு சில நேரங்களில் நம்மளை தண்டிக்கிறார். ஒண்ணு வியாதிகளை, சின்ன 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 வியாதிகளை கொடுத்தோ, அல்லது சின்ன சின்ன அங்கே திடீர்னு வறுமை வர்ற மாதிரி இருக்கும், அல்லது திடீர்னு கோபப்படுற மாதிரி இருக்கும், திடீர்னு பிரச்சனைகள் வர்ற மாதிரி இருக்கும். ஆனா அது தொடர்ந்து நீடிக்காது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதான் தேவ பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்குரிய வித்தியாசம். ஏன்னா இந்த பூமியில தேவனே மிகப்பெரிய கோபக்காரர். தேவன் எப்படிப்பட்டவரு? அப்ப அவருடைய பிள்ளைகள் நம்ம கோபம் இல்லாம இருப்போமா? அதனாலதான் மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விக்கிரகாராதனை பண்ண உடனேயே நான் இந்த ஜனங்களை ஒரு நிமிஷத்துல அழிச்சு போடுறேங்கிறாரு. அப்போ மோசே ஆண்டவர் காலில் விழுந்து சொல்றாரு, ஆண்டவரே, இத்தனை வருஷமா இந்த ஜனங்களை நீங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க, நீங்க இப்ப உடனடியா நீங்க இத்தனை லட்சம் பேர்த்தி அழிச்சு போட்டீங்கன்னா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அதனால உங்க கிருபை இந்த ஜனங்கள் மேல இருக்கட்டும், நீங்க அவங்க அழிச்சு போடாதுன்னு மோசே
பரிந்து பேசினார் அந்த ஜனங்களுக்காக. அப்ப அதைத்தான் நம்மளும் இன்னைக்கு செய்கிறோம். நம்முடைய கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக நம்ம ஒருவரை ஒருவர் கோபப்படுகிறோம். ஒருவரை ஒருவர் நம்ம ஏதாவது எரிச்சல் ஊட்டுகிற மாதிரி நடந்து கொள்வோம், அல்லது வேற ஏதாவது காரியங்களை செய்கிறப்போ நமக்கு அந்த காரியம் இருக்கும். அதான் ஆண்டவர் பைபிள்ல சொல்றாரு, அவருடைய கோபமோ அதான் சொல்ற, பைபிள் வாசிக்கணும், கவனமா ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம், அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம்ங்கிறது வேதம். ஒரு நிமிஷம் தான் இருக்கு அவரு கோபம். அதே மாதிரி தான் நமக்குள்ளே அந்த ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அதனாலதான் உங்கள் கோபம் என்ன செய்ய கடவுதாமா, சாயங்காலத்துக்குள்ள அது உங்களை விட்டு போகணுங்குது. சங்கீதத்தில் இருக்க எடுத்து வாசிச்சு பாருங்க. சாயங்காலத்துக்கு மேல உங்களுக்குள்ள கோபம் இருக்கக்கூடாது. காலையில கோபம் வரலாம், அல்லது மத்தியானம் கோபம் இல்ல, சாயங்காலம் கோபம் இல்ல, நைட்டுக்குள்ள அந்த கோபம் உங்களை விட்டு போயிடணும். ஏன்னா நீங்க படுக்க போறப்போ அதே கோபத்தோட போனீங்க படுத்தீங்கன்னா அதுதான் என்ன ஆகிரும், அடுத்த நாள் எரிச்சலின் ஆவியா மாறிடும். இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கோபத்தோட எரிச்சலோட போய் படுப்பாங்க. அது அப்படியே உங்க உள்மனதுல இருந்துட்டே இருக்கும், அது போய் தங்கிரும். அதான் சின்ன சின்ன பாரங்கள், அது உங்களை விட்டு அப்பவே போய்விடணும். அல்லது நீங்க யாராவது உங்களை பத்தி பேசுறப்ப உங்களுக்கு அவரை தூஷிக்கிற மாதிரி உங்களுக்கு சிந்தைகள் வரலாம், அல்லது அவரை நீங்க கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி உங்களுடைய மனசு உங்களை தூண்ட வைக்கலாம், அல்லது அடிக்கிற மாதிரி கையோங்கிறதுக்கு உங்களுடைய கைகளும் கால்களும் அப்படியே இதாகும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொன்ன உடனே அப்படியே கொதிச்செழுந்து நிற்பாங்க. அது அப்பவே போயிடணும் உங்களை விட்டு. அது அந்த எரிச்சலின் ஆவி, கோபத்தின் ஆவி உங்களை விட்டு போய்விட வேண்டும். அதான் நீங்க சொல்றாரு, என் நுகம் மெதுவாய் இருக்கும், என் சுமை லகுவாய் இருக்கும். அப்ப தேவன் பாருங்க, அதனாலதான் ஆண்டவர் அங்க தேவாலயத்துக்குள்ள போய் பாக்குறாரு. எங்க எருசலேம் தேவாலயத்துல போய் பாக்குறாரு. அங்க என்ன இருந்தாது, பூரா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்க ஆலயத்தை விற்பனை கூடாரமாக்கிட்டாங்க. அப்ப சாட்டை எடுக்கிறார். சாட்டை எடுத்துட்டு என்ன சொல்றாரு, என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகைகள் ஆக்கினீர்களேன்னு சொல்லி அவர் அங்க சாட்டை எடுத்து அடிக்க ஓடுறாரு. அப்ப நீங்க என்னடா இது, ஆண்டவர் சாட்டை எடுத்து அடிக்கிறாரா? அப்ப என்ன உங்க ஆண்டவர் இப்படி கொடூரமானவரா? அல்ல, அப்படி அல்ல. தேவனுக்கு அது பிடிக்காத காரியம் அது. அப்ப அதை போல நம்மளும் ஒரு சில நேரங்கள் அந்த மாதிரி கோபப்படலாம், எரிச்சல் ஆகலாம். அப்ப தேவ பிள்ளைகளுக்கு கோபமே வராதா, எரிச்சலே வராதா? அப்ப கோபம் வந்தா அப்ப உங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சா, அல்லது நீங்க அவிசுவாசியா? அது இயற்கையான ஒரு சில சுவாபங்கள் நம்முடைய மரணம் வரைக்கும் இருக்கும். ஆனா அதை நம்மை மேற்கொள்ளாதபடி நீங்க ஜெயங்கொள்ள வேண்டும். அதான் ஜெயங்கொள்ளுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லாரு, ஜெயங்கொள்ளுகிறவன் என்னோடு கூட பரதேசியில் இருப்பான், நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அப்ப நீங்க அதை ஜெயிக்க வேண்டும். அப்ப அதைத்தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, இளம் வயதிலே அங்க அந்த நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பக்குவமாயிட்டு வருவாங்க. கோபம் வராது, எரிச்சல் ஆக மாட்டாங்க, எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தி எல்லாருக்கும் பிரியமா எல்லாரோடு கூட அந்த நட்பு வைத்துக் கொள்வதிலே அப்படிப்பட்டவர்களுடைய ஜீவியம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பெரிய ஒரு நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யாரு கூடயும் தொடர்பே வைத்துக் கொள்ள மாட்டார்கள், யாரோடையும் எதுவுமே கலந்துக்க மாட்டாங்க. நான் சொல்லுவது ஆவிக்குரிய காரியத்தில், உலக காரியத்தில் இல்லை. இப்ப தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் வேதத்தோடு தொடர்புடைய தேவ ஜனங்களோடு, தேவ பிள்ளைகளோடு நம்ம தொடர்பு வைத்து கொண்டு ஆவிக்குரிய காரியத்திலே நம்ம அதிகமா வளர வேண்டும். நாளுக்கு நாள் ஒரு நல்ல பாட்டு பாடுறவங்களோட சேர்ந்து நம்ம பாட்டு பாட பழகணும். வேதத்தை ஒப்புவிக்கிறவர்களோடு நாமும் சேர்ந்து வேதத்தை ஒப்புவிக்க வேண்டும். வேதத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களோடு சேர்ந்து நாமும் எப்படி அதை பழக வேண்டும், எப்படி வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம
தேவ பிள்ளைகள் தேட வேண்டும். அப்படியெல்லாம் செய்கிற பொழுது மட்டும்தான் எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். சோ அந்த நுகம் என்பது, அந்த பாரம் என்பது, அது தேவன் நம்மை விட்டு எடுத்து போடுகிறார். ஆனால் அந்த பாரத்தை நாம் தொடர்ந்து சுமக்காதபடி தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நன்மைகளை, கிருபைகளை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து, அதனாலதான் அதிகாலை வேளை என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்ப அந்த கோபம் நம்மை விட்டு, அந்த எரிச்சல் நம்மை விட்டு, அல்லது உலகத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களோடு கூட நம்மை தொடர்பு படுத்திக் கொள்ளாதபடி அங்கே விசுவாசத்திலும் அன்பிலும் தைரியத்திலும் வளர கர்த்தர் நம்ம மேல் இரக்கம் பாராட்டுவார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் தேவ பிள்ளைகளாகி எங்களுக்கு நீர் நல்ல ஆலோசனைகளை, நல்ல காரியங்களை, ஆண்டவரே, இந்த பூமியிலே நடக்கிற காரியங்களை குறித்து, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள கிருபை கொடுத்து, ஆண்டவர் தாமே எங்களுக்கு இந்த பூமியிலே ஆண்டவரே எத்தனையோ பாரங்கள், போராட்டங்கள், எங்களை சுற்றி நெருக்கிற காரியங்கள் இருந்தாலும் இவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற உமக்கு நன்றி சொல்லும். தேவ கிருபையும் தேவ தயவும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். கேட்ட சத்திய வசனத்தின்படி ஆண்டவருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க மட்டும் அப்பா. அதற்கு விரோதமாய் தடைகளை கொண்டு வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் எடுத்துப்போம். நாங்கள் ஒரு மனதோடு, உண்மையான உத்தமான இருதயத்தோடும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படுகிறவர்களா, உண்மை கனப்படுத்துவர்களா, உண்மை மகிமைப்படுத்துவர்களா இருக்க தேவ இரக்கம் தான். தொடர்ந்து உடைய கரம் எங்களை வழிநடத்த நாங்கள் எல்லா நாளும் எல்லா நேரமும் ஆண்டவரே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு உண்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவ இரக்கம் கிடைக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் தேவ சமாதானம் இறங்கட்டும் அப்பா. உம்மை கனப்படுத்த எங்கள் வாய்களை, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்த தேவ கிருபையைத்தான். தேவன் தாமே மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். காணிக்கை வேளை நம்ம ஒரு பாடலை பாடி காணிக்கை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை, மாறாத நல்ல கிருபை, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய் கிருபை இது, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய் கிருபை இது. கிருபையே கிருபையே நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்ற, உங்க கிருபைதான் என்னை. ஆமாண்டவரே, உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை மட்டுமாய் நடத்தி வழி நடத்தினோம். நாங்கள் இந்த பூமியில் எத்தனையோ நேரங்கள் உடைக்கப்பட்டும், ஆண்டவரை பலவீனப்பட்டும், எத்தனையோ நேரங்கள் ஆண்டவரே எரிச்சல், கோபங்கள், ஆண்டவரே இந்த பூமியிலே காணப்படுகிற எங்களை பலவீனப்படுத்துகிற எத்தனையோ கட்டுக்களில் இருந்தும் எங்களுக்கு நீர் பரிபூர்ண விடுதலையை கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, நீரே மெய்யான சமாதானத்தை, தேவ அன்பை, தேவ இரக்கத்தை, தேவ கிருபையை தருகிறவராயிருக்கிறேன். ஆண்டவரே, இது இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலே, எத்தனையோ தடைகள், இடையூறுகள் மத்தியிலே எங்களை பாதுகாக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை வழி நடத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா காரியத்திலையும் உடைய கரம் தொடர்ந்து கிடைக்கட்டும். வருகிற நாட்களிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இப்படி நடந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே உடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய கிருபையை, தயவை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளும். வேலைக்கு செல்லுகிற இடங்களிலும், குடும்பத்திலும், தனிப்பட்ட ஜீவியத்திலும் ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இடைப்படும் அப்பா. நீரே முன் செல்லும் கர்த்தாவே, எல்லா தடைகளை எடுத்து போடும். பரிபூர்ண சமாதானமும், தேவ இரக்கும், தேவ கிருபையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த, தேவனை துதிக்கிற பிள்ளைகளாய், ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய் மாற, நன்றி சொல்லுகிறவர்களாய் மாற தேவ கரம் வழி நடத்தும். இதாமே கரம் பிடித்து வழி நடத்தும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஐக்கியம் இன்னும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமே. அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களோடு ஆசீர்வதிப்பார். Praise the Lord. God bless you. Praise to God. Thank you, Jesus. ஆமென். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரி